அந்த ஜேஎஸ் மகாலை மட்டும் ஏன் அவரு சேல் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்களே, இது என்ன ரீசனாக இருக்கும்? ஜெய்சன் சஞ்சய்ங்கிற பேரில் தான் அந்த மண்டபத்தை கட்டினாங்க. அப்படிங்கிறப்ப இப்போ புள்ளையே இல்லைன்னு ஆயிடுச்சு. மண்டபத்தை ஏன் வச்சுக்கிட்டு? ஆல்ரெடி ஒரு மேரேஜ் போய் தான் அது ரொம்ப பெரிய விஷயமா நம்ம பேசிட்டு இருந்தோம். இப்போ ரீசெண்டாக வந்துட்டு டைரக்டர் அட்லி அவங்க ஒய்ஃபோடைய வளகாப்புக்கு ஜோடியாக கூட்டு போயிருக்காரு. இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி சார்? ஒரு வளகாப்பு நிகழ்ச்சிக்கு போனாங்க, அது ஒரு பெரிய விஷயமே இல்லை. இவங்களுக்கு வளகாப்புனா தான் பெரிய விஷயம். ஒரு இடத்துக்கு போறோம், ஒரு கல்யாணத்துக்கு போறோம், நண்பரா இருக்கீங்க, ஒரே வண்டியில போறப்ப ஒரு பெட்ரோல் மிச்சமாகுதுல. இந்த தேசியத்துக்கு ஒரு பெட்ரோலை மிச்சப்படுத்தி நாட்டுக்கு நல்லது செய்யறங்கிற ஒரு தலைவனை தப்பா பாக்குறது, தப்பா பேச. எம்ஜிஆர் எங்க போனாலும் கூட ஜெயலலிதா வந்தாங்களா இல்லையா? அவங்க ஒரு கொள்கை பரப்பு செயலாளராக தானே முதல்ல வந்து அதிமுகவில் இருந்தாங்க. அதே மாதிரி எங்க அண்ணியும் ஒரு கொள்கை பரப்பு செயலாளரா தாவேகாவுல இருக்காங்க. நடிகர் சிவகுமார் இருக்கார்ல, சூர்யா கார்த்திக் அவங்களோட அப்பா, அவர் ஒரு விஷயம் ஒன்று சொல்லியிருக்காரு. என்னன்னா, வீட்டு சாப்பாட்டுக்கும் ஹோட்டல் சாப்பாட்டுக்கும் வித்தியாசத்தை கொடுத்துருக்காங்க. அந்த வித்தியாசம் எப்படின்னா, வீட்டு சாப்பாடுனா மனைவி, ஹோட்டல் சாப்பாடுனா நடிகைன்னு சொல்லியிருக்காரு. ஒரு விஷயம் ஆனால் நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கணும், சீரியஸாக சொல்கிறேன். வீட்டு சாப்பாடோட ஹோட்டல் சாப்பாடு தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சிறப்பு நேர்காணலுக்கு வந்திருக்காங்க நந்தவனம் நந்தகுமார், மிஸ்டர் NNK. வணக்கம் சார். வணக்கம் ஸ்டெல்லா மேடம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். எலெக்ஷன் டேட்டு நம்ம எதிர்பார்த்த மாதிரி அறிவிச்சிட்டாங்க. ஏப்ரல் 23 எலெக்ஷன் டேட்டு. ஸோ இந்த பரபரப்பான ஒரு சூழ்நிலையில் உங்கள் கட்சி தலைவர், தாவேகா கட்சி தலைவர் வந்துட்டு, நான் வந்துட்டு கட்சியை டெவலப் பண்ணணும், கட்சிக்காக நிறைய விஷயங்கள் நான் செலவு பண்ண வேண்டியது இருக்குது, என்கிட்ட வந்து பணமே இல்லை, அதனால் என்னோட மண்டபத்தை விற்கிறேன் அப்படி வந்து அவரோட பர்சனல் நம்ம எதுவும் பேசக்கூடாது. ஆனால் பர்டிகுலராக எல்லாருமே என்ன பேசுகிறாங்கன்னா, அந்த ஜேஎஸ் மகாலை மட்டும் ஏன் அவர் சேல் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்களே, இது என்ன ரீசனாக இருக்கும்? இல்லை, இது வந்து ஆக்சுவலாக அந்த மண்டபம் வந்து ஜெய்சன் சஞ்சய்ங்கிற பேரில் தான் அந்த மண்டபத்தை கட்டினாங்க. அவர் பிறக்க இந்த மண்டபம் கட்ட. அப்படிங்கிறப்ப இப்போ புள்ளையே இல்லைன்னு ஆயிடுச்சு. அந்த மண்டபத்தை ஏன் வச்சுக்கிட்டு? இவரே வந்து டிக்ளேர் பண்ணிட்டாரா பிள்ளையே இல்லைன்ற ஆயிடுச்சுன்னு? தெரியல, ஊர் சொல்லுது. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, ஊர் சொல்கிறது அவர் சொல்கிறது கிடையாது. அவர் வந்து மக்களுக்காக எல்லாத்தையும் விற்கணும்னு முடிவு பண்ணிட்டார், மக்களுக்கு செய்யணும்னு இறங்கிட்டார். புரியுதுங்களா? அவர் வந்து என்ன சொல்ல போனால் அவரே அவரை விற்றுருவார். ஆல்மோஸ்ட் வித்துட்டா மாதிரி தான் நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க. அது சின்ன நீட்டை விற்றுருக்கிறதா சொல்கிறாங்க. ஆமாம், ஆனால் அவங்க எவ்வளோ விலை கொடுத்து என்ன தான் இருந்தாலும், இப்போ எங்கள் தலைவரோட ரேட் எவ்வளோங்கிறது ஒரு ப்ரொடியூசருக்கு மட்டும்தான் தெரியும். புரியுதுங்களா? தலைவருக்குன்னு ஒரு ரேட் இருக்குது. ஆமாம், அது மாதிரி அந்த ரேட்டுக்கு கொடுத்து வாங்கிடுவாங்களான்னு எனக்கு தெரியல. ஆமாம், சின்னெல்லாம் அந்த ரேட்டுக்குள்ளார பேசியிருப்பாங்களா என்னெல்லாம் தெரியல. ஆனால் தலைவரோட ரேட்டு வந்து பெரிய ரேட்டு தான். ஆமாம், பிஜேபி கூட நல்ல ரேட்டு பேசுகிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஆமாம், ஆனால் என்னதான் இருந்தாலும் தலைவர் வந்து விலை போக மாட்டார். அது கூட உங்கள் அண்ணி தான் டிசைட் பண்ணுவாங்கன்ற மாதிரி இருக்கு இல்லையா? இப்போ இருக்க ஒரு சுச்சுவேஷனில் உங்கள் அண்ணி தானே இப்போ ஃபஸ்ட்டு மெயின் ஆளாக இருக்காங்க. எதுவாக இருந்தாலும் எதுக்கு நான் கேட்குறேன்னா, இப்போ ஒன்றுமே இல்லை, ரீசெண்ட் டைமில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி ஒரு மேரேஜ் போய் தான் அது ரொம்ப பெரிய விஷயமா நம்ம பேசிகிட்டு இருந்தோம். இப்போ ரீசெண்டாக வந்துட்டு டைரக்டர் அட்லி அவங்க ஒய்ஃபோடைய வளகாப்புக்கு ஜோடியாக கூட்டு போயிருக்காரு. இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி சார்? ஏங்க, ஒரு விஷயங்க, நீங்கள் யாருமே ஒரு புரிதலுக்குள்ளாரே வரமாட்டேங்கிறீங்க. அதாவது ஒரு வளகாப்பு நிகழ்ச்சிக்கு போனாங்க, அது ஒரு பெரிய விஷயமே இல்லை. இவங்களுக்கு வளகாப்புனா தான் பெரிய விஷயம். புரியுதுங்களா? உங்க சின்ன அன்னைக்கு. ஆமாம், ஏன்னா கல்யாணம் பண்ணாமல் வளகாப்பு நடத்தினா அது தப்பு இல்லை. பேசிக்காக நம்ம கலாச்சாரத்துக்கு அது முரண்பட்ட ஒரு விஷயம் இல்லையா? ரெண்டாவது, விவாகரத்து முடியாமல் ஒரு கல்யாணம் பண்ணி அந்த கல்யாணத்துக்கு அப்புறம் தானே நீங்கள் கர்ப்பமாக முடியும். அதுக்கு முன்னாலே கர்ப்பங்கிறதெல்லாம் ரிப்போர்ட்லாம் வந்து வளகாப்பெல்லாம் நடத்துனா வந்து கலாச்சார சீரழிவு மாதிரி தானே அது. அதனால வந்து அந்த இதெல்லாம் தப்பு வந்து ஒரு என்ன சொல்கிறது, அந்த டைரக்டரோட மனைவிக்கு வளகாப்புங்கிறதுன்னு போனதுல தப்பே கிடையாது, அது சரிதான். போனது தப்பு இல்லை சார், நாங்கள் போனதான் தப்பு இல்லை. எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, எலெக்ஷன் 1 மாதம் எலெக்ஷனில் இவன் போய் ஃபங்க்ஷனுக்கு போகணுமா இவன்? ஆமாம், இவனுக்கு அறிவு இல்லையா அப்படின்னு ஏதோ இவனுங்களுக்கு மட்டும் அறிவு இருக்கிறது மாதிரியும். ஆமாம், என்னத்தை சொல்றதுன்னே எனக்கு தெரியல சார். நாங்கள் ஃபங்க்ஷனுக்கு போகிறதெல்லாம் தப்பு சொல்ல சார், ஆனால் அவர் கூட்டிகிட்டு போன ஆளை பற்றி தான் நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம். அவருக்கு நான் ஃபங்க்ஷன்லாம் போவேனா நாங்கள் சொல்லவே இல்லையே. புரிஞ்சுக்கங்க, இப்போ நீங்கள் ஒரு கல்யாணத்துக்கு போகிறீங்க, ரைட்டுங்களா? நானும் அந்த கல்யாணத்துக்கு வர்றேன்.
நம்ம 2 பேரும் இணைச்சு பேசுறது அப்படிங்கிறது சரியா தப்பா? நான் தனியா போக போறேன், நீங்க தனியா போக போறீங்க. நீங்க ஏன் கூட வர போறீங்க? அதுதாங்க, கல்யாணத்துல 2 பேரும் நின்னோம் அப்படிங்கிறதுனால ஒரு தப்பா பாக்குறது எவ்வளவு பெரிய தப்பு, புரியுதுங்களா? 2 பேரும் கார்ல ஜோடியா தானே போனாங்க கல்யாணத்துக்கு போகும்போது, நான் சொல்றேன். ஏங்க ஒரு விஷயங்க, இப்ப எல்லாம் பெட்ரோல் கிடைக்கலங்க. ஒரு விஷயங்க, ஒரு இடத்துக்கு போறோம், ஒரு கல்யாணத்துக்கு போறோம், நண்பரா இருக்கீங்க, ஒரே வண்டியில போறப்ப ஒரு பெட்ரோல் மிச்சம் ஆகுதுல. இந்த தேசியத்துக்கு ஒரு பெட்ரோலை மிச்சப்படுத்தி நாட்டுக்கு நல்லது செய்யறங்கிற ஒரு தலைவனை தப்பா பாக்குறது, தப்பா பேசுறது ரொம்ப ரொம்ப மன வேதனையா இருக்குது. எனக்கே இந்த வேதனையா இருக்குதுன்னா என் தலைவன் எவ்வளவு வேதனைப்படுவாப்ல. ஆமா ஆமா, உங்க தலைவர் ரொம்ப வேதனைப்படுற மாதிரி. ஒரு ஆணும் பெண்ணும் பாருங்க எந்த அளவுக்கு கேடுகட்ட சமுதாயமா இருக்குன்னு. ஒரு ஆணும் பெண்ணும் ஒன்னா சேர்ந்து இருந்துடக்கூடாதா? எத்தனையோ ஓயா ரூம்ல எல்லாரும் ஒன்னாதான் இருக்கிறாங்க. ஏதாவது தப்பா பேச முடியுதா? தப்பா பேசுறாங்களா? அதை ஏன் நீங்க தப்பா பாக்குறீங்க? சரி, அப்ப ஏன் உங்க அண்ணி, அதான் உங்க முதல் அண்ணி சங்கீதா, அவங்க எதுக்கு இந்த மாதிரி கேஸ் கொடுத்துருக்காங்க? எனக்கு டிவோர்ஸ் வேணும், ஒரு நடிகையோட ஒரு சேர்ந்து இருக்காரு, அதாவது சொந்த மனைவியே அப்படி ஒரு கொடுத்துருக்காங்கல்ல. ஐயோ, உங்களுக்கு ஏங்க பொண்டாட்டினாவே சந்தேகம் வருங்க. ஆமா, எல்லா பொண்டாட்டிக்குமே சந்தேகம் வருங்க. அவங்க சந்தேகப்படுற மாதிரி தானே நீங்க உங்க தலைவர் நடந்துக்கிறாரு, நீங்களும் நடந்துக்கிறீங்க. ஐயோ, நடக்கலங்க. ஃப்ளைட்ல போனீங்களா? ஒருத்தருக்கு சந்தேகம் வர்றதுக்கு என்ன காரணங்கிறது நம்ம சொல்லவே முடியாது. அவங்க எது வேணுமாலும் கற்பனை நினைச்சுப்பாங்க. அவங்க கற்பனைக்கெல்லாம் நம்ம ஆளாக முடியுமா? புரியுதுங்களா? அவங்க கூட ஃப்ளைட்ல தனி விமானத்துல போறது கற்பனை, லிஃப்ட்ல வர்றது கற்பனை, இப்போ ரீசெண்டான ஃபங்க்ஷனுக்குலாம் அட்டெண்ட் பண்றதெல்லாம் கற்பனை. ஏங்க இதெல்லாம் ஏஐங்க. எல்லாம் இன்னைக்கு நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க. எடப்பாடி ஐயாவும் மு.க. ஸ்டாலின் ஐயாவும் 2 பேரும் கை கொடுத்து ஒன்னா உட்காந்து மிச்சர் சாப்பிடுறது மாதிரிலாம் இருக்குது. இது மாதிரிலாம் வீடியோ போடுறாங்க. என்ன 2 பேரும் எங்க உட்காந்து மிச்சர் சாப்பிட்டாங்க? எங்கயாவது உட்காந்து சாப்பிட்டாங்களா? அது வேணா ஏன்னு ஒத்துக்கிறோம். ஆனா உங்க தலைவர் சேர்ந்து சுத்திட்டு இருக்கல, நாங்க எப்படி சார் ஏன் ஒத்துக்க முடியும்? உங்களுக்கு அதாங்க, உண்மையும் பொய்யும் நம்ப முடியாத அளவுக்கு இன்னைக்கு ஏஐ டெக்னாலஜி வந்துருச்சுங்க. புரியுதுங்களா? நீங்க லிஃப்ட்ல பாக்குறது அது அண்ணி கிடையாது. அண்ணி மாதிரி இருக்க வேற ஒருத்தவங்களா? அண்ணி மாதிரி. அதுதான் அது. புரியுதுங்களா? புதுசா ஒரு கதை ஏதாவது சொல்லுவீங்களே, இது கதை சொல்ல. கதை என்னங்க கதை சொல்லணும்? சொல்லுங்க சொல்லுங்க, நீங்க தான் சார் பயங்கரமான சொல்லுவீங்க. ஐயோ, நல்லா திருப்பி திருப்பி நல்லா தெரிஞ்சுக்கங்க. எங்க தலைவர் உச்சத்துல இருந்தவர் எதுக்காக அரசியலுக்கு வந்தார்? நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் நல்லது செய்யணும் தானே. கூட துணைக்கு அண்ணி வர்றாங்க, த்ரிஷா அண்ணி. ஆமா, எப்படி எம்ஜிஆருக்கு ஜெயலலிதா வந்தாங்களோ அதே மாதிரி எம்ஜிஆர் எங்க போனாலும் கூட ஜெயலலிதா வந்தாங்களா இல்லையா? அவங்க ஒரு கொள்கை பரப்பு செயலாளராக தானே முதல்ல அதிமுகவில் இருந்தாங்க. அதே மாதிரி எங்க அண்ணியும் ஒரு கொள்கை பரப்பு செயலாளரா தாவேகாவுல இருக்காங்க. ஆமா, நல்லா இருக்கு சார். அதாவது ஒரு கட்டுக்கதைன்னு வாங்க, அந்த கட்டுக்கதையை நீங்க இந்த மாதிரி கட்டுக்கட்டா கட்டும் போது தான் ரொம்ப பேச முடியாது. ஏங்க இப்ப 234 தொகுதியில் எம்எல்ஏ நிப்பாட்டி நாங்க எல்லாரையும் ஜெயிக்க வச்சிருவோம், புரியுதுங்களா? ஆனாலும் நியமன எம்எல்ஏ அப்படின்னு ஒரு போஸ்டிங் அன்னைக்கு கொடுப்போம், புரியுதுங்களா? ஆஃப்டர் எலெக்ஷனுக்கு அப்புறம் அன்னைக்கு ஒரு இடம் உண்டு, கண்டிப்பா உண்டு. அவங்க தான் எல்லாருமே ஸ்க்ரோல் பண்ணுவாங்க. நீங்க நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, தாவேகாவுல அன்னைக்கு இடம் இல்லைன்னாலும் பாஜகவுல அன்னைக்கு இடம் உண்டு. புரியுமா புரியாதா உங்களுக்குலாம்? எப்படி சார் அவங்க கூட்டணி அங்க போயிட்டாங்களா, எப்படி என்ன மாதிரி? ஏங்க அண்ணி ஒரு நல்ல இடையில நின்று வேலை பார்ப்பாங்க இல்லையா? அது மாதிரி நல்லா நின்று வேலை பார்ப்பாங்க. உங்களுக்கு என்ன சொல்றது, எப்படி சொல்றது உங்களுக்கு புரியுது மாதிரினா, இடைத்தரகர். எஸ், இந்த புரோக்கர்னு இருப்பாங்க இல்லையா? அது மாதிரி பிஜேபிக்கும் தமிழ்நாட்டுக்கும் இடையில ஒரு பாலமா எங்க அண்ணி இருந்து செயல்படுறாங்க. நாங்க தமிழ்நாட்டுக்கு ஒன்னும் கேட்கல. உங்களை யாரு தமிழ்நாட்டுக்கு பண்ண சொன்னது? உங்க தலைவர் எங்க இருக்காரோ அவங்களுக்கு போய் பண்ண சொல்லுங்க அந்த புரோக்கர் வேலையை. ஹலோ, நான் தமிழ்நாடு தான் தாவேகா தான் தமிழ்நாடு, தமிழ்நாடு தான் விஜய்னா தமிழ்நாடு. இது தலைவரை சொல்லிருக்காரா இல்லையா? உங்க இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பேசிட்டே போங்க. நான் பேசலங்க, எங்க தலைவர் கூர் போட்டு வித்துருங்க உங்க இஷ்டத்துக்கு. வித்துட்டாலும் நீங்க அப்படித்தானே பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்களா சொல்றீங்க வித்துட்டான்னு. எவன் வாங்குறதுக்கு எவனாவது ஒருத்தர் சொல்லுங்க. தமிழ்நாடு வாங்குறதுக்கு எவனாவது ஒருத்தர் இல்லைன்னா வித்துருவீங்க. கொஞ்சம் அசந்தா போதுமே தமிழ்நாட்டு மக்கள். ஏற்கனவே என்னென்னமோ கதை சொல்றீங்க, ரீல் ஓட்டுறீங்க, ஏன்றீங்க. இதுவும் இப்படியே சொல்லிட்டே வாங்க. தமிழ்நாட்டு மக்கள் எங்களை பார்த்தா ஒரு மாதிரி உங்களுக்கு இச்சவாய் மாதிரி இருக்குல்ல. ஐயோ, நீங்க என்ன சொன்னாலும் நாங்க கேட்போம்.
அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. நீங்க ஒரு ஆள் இங்க இருக்கிறதுனால தமிழ்நாடுன்னு பேசுறீங்க. நிறைய தமிழ்நாட்டு மக்கள் தமிழர்கள் எல்லாமே அமெரிக்காவுக்கு ஓடி போயிட்டான். அது தெரியுமா தெரியாதா? கனவு லோகத்திலே இருங்க, அமெரிக்கன் கனவு லோகத்திலே இருங்க. ஐயோ இல்லைங்க, நீங்க நிறைய பேர் அங்க போயிட்டாங்கங்க. இது வந்து முழுக்க நாங்க பிஜேபியோட சேர்ந்து இப்போ அன்னியோட சேர்ந்து தலைவரும் எல்லாம் நடைமுறைப்படுத்துறதுக்கு எதுக்காக? தமிழ்நாடு எல்லாம் இந்திக்காரன ஆயிடுவாங்க. ஆமா, அப்படி ஒரு நாடா மாத்திர மூவ்மெண்ட்டுக்கு நம்ம எல்லாருக்கும் ஒத்துழைக்கணும் இல்லையா? அது நான் இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டேன், உங்க கட்சியில வந்துட்டு இப்ப எல்லாருமே ஹிந்தி படிக்கிறதுல ரொம்ப மும்முரமா இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். உண்மையா? சோ நீங்க ஹிந்தி படிச்சிட்டீங்களா? படிச்சுக்கிட்டே இருக்கேன். 30 நாளில் ஹிந்தி கற்பது அந்த புத்தகம் தான் வாங்கி வச்சிருக்கேன். ஆமா, அந்த புத்தகத்தை வாங்கி வச்சிருக்கேன். இப்போ வந்து என்னன்னா, துமாரா நாம் கியா ஹே அப்படின்னு நான் கேட்குறேன்னா உங்க பேர் என்ன அப்படின்னு அர்த்தம். புரியுதுங்களா? அப்புறம் ஏ கவுமே ஏ கிசான் அதுவா? அப்புறம் அதெல்லாம் கற்றுக்கணும்ல. ஆமாம், எல்லாத்தையும் கற்றுக்கிட்டேன். ஒரு விஷயம் தெரியுமா? தலைவருக்கு அரைகுறை ஹிந்தி தான் தெரியுது. உங்கள் தலைவருக்கே அரைகுறை ஹிந்தியா? அவர் வந்து இங்கிலீஷும் தெரியாதான், ஹிந்தியும் தெரியாதான். இன்னும் சொல்ல போனால் தமிழ் தெரியுமா? தமிழே முழுசாக தெரியாதான். அப்படி பார்த்தா ஒரு மீட்டிங்ல உங்களுடைய பொதுச் செயலாளர் இருக்கார்ல புசியானந்த், அவர் பேசுற தமிழ்லாம் என்ன சார் ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு. எல்லாம் ஒரு பேசுற தமிழே வித்தியாசமா இருக்கு சார். அவர் ஒரு சொல்றாரு, ஆனா எங்களுக்கு வேற ஒன்னா கேக்குது. அது எப்படி சார் அது? அந்த தமிழ் மட்டும் புசியானந்த் நல்லா பேசுறாரு சார். அது அவர் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொருத்தர் இருக்காருல்ல முக்கிய நிர்வாகி ஆதவ் அர்ஜுனா, அவர் அதுக்கு மேல தமிழ் பேசுறாரு சார். இல்லை, இவங்க முத வந்து ஐயா புசி ஐயா தான். புசி ஐயாவுக்கு தான் ஆதி தமிழ் தெரியும். புரியுதுங்களா? இங்கே எல்லாருமே வந்து செந்தமிழ் படிச்சிருக்கான், பைந்தமிழ் படிச்சிருக்கான். எவனுமே ஆதித்தமிழ் படித்ததில்லை. புரியுதுங்களா? இந்த ஆதித்தமிழ்ங்கிறது தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கு கீழே, தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கு கீழே சுரங்கம் இருக்குது. அந்த சுரங்கத்தில் கல்வெட்டுல தான் அந்த ஆதித்தமிழ் இருக்கு. அதை படித்து தெரிஞ்சவர் தான் யாரு? எங்க புசி ஐயா. எங்க புசி ஐயா கற்றுக் கொடுக்க மற்றவங்க எல்லாம் கத்துக்கிட்டது தான். புரியுதுங்களா? இந்த தமிழ் வார்த்தைகளே உங்க கட்சியோட சேர்ந்து தகராறா இருக்கே. இது ஹிந்தி வேற படிக்க போறேன், ஹிந்தி வேற பேச போறீங்க, அது என்ன? அப்புறம் தமிழ்நாட்டுல நாளைக்கு ஏங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க? பானிபூரியை போய் பானிபூரி கொடு அப்படின்னு கேட்டா அவன் என்ன தெரியுமா? நல்லா செஞ்சு தர மாட்டான். ஆமா, அந்த உள்ளார வைக்கிறான்ல இந்த கடலை கிழங்கெல்லாம், ஆமா அதெல்லாம் கம்மியா வைப்பான். இதே பானிபூரி தேயோ அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வைப்பான். ஸோ கடைசியில் நீங்க எல்லாருமே பானிபூரி விற்க போறீங்கன்றதை இன்டெரக்டா எங்கள்கிட்ட சொல்லிட்டீங்க. அது நல்லா எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. சரி, பானிபூரி விற்க போறோமா? ஆமா, உங்களை பார்த்தா அப்படிதான் இருக்கு. பானிபூரி விற்கிற மாதிரி தான் இருக்கு. போற போக பார்த்தா அப்படிதான் இருக்கு. என்ன பார்த்து எது வேணுமான்னு சொல்லுங்க, பரவாயில்ல. உங்க கட்சியே அப்படிதான் இருக்குது. எங்க தலைவனை பார்த்தோ எங்க கட்சியை பார்த்தோ பானிபூரி விற்கிற மாதிரி இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா சீரியஸா சொல்றேன், எங்க தலைவனை பார்த்தா அப்படியே தெரியுது? பானிபூரி விற்கிற மாதிரியா தெரியுது? சரி, இப்போ சமீபத்தில் ஒரு விஷயம் வந்து வைரலாக போயிட்டு இருக்கு. வைரல் என்ன, நடிகர் சிவகுமார் இருக்காருல்ல, சூர்யா கார்த்திக் அவங்களோட அப்பா, அவர் ஒரு விஷயம் ஒன்று சொல்லியிருக்காரு. என்னன்னா, வீட்டு சாப்பாட்டுக்கும் ஹோட்டல் சாப்பாட்டுக்கும் வித்தியாசத்தை கொடுத்துருக்காரு. அந்த வித்தியாசம் எப்படின்னா, வீட்டு சாப்பாடுனா மனைவி, ஹோட்டல் சாப்பாடுனா நடிகைன்னு சொல்லியிருக்காரு. இதை வந்துட்டு யாரை குறிப்பிட்டு சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறீங்க நீங்க? இதில் யாரையும் குறிப்பிட்டலாம். நீங்கள் பொதுக்காக ஊரே என்ன பேசுதுன்னா, அவர் வந்து எங்கள் தலைவரை தான் பேசிட்டாரு. ஆமாம், மனைவி கிட்ட சாப்பிட்டா அது வந்து வீட்டு சாப்பாடு, ஆமாம் ஹோட்டலில் போய் சாப்பிட்டா திருச்சா கிட்ட சாப்பிட்றது அது ஹோட்டல் சாப்பாடு, உடம்புக்கு நல்லது இல்லை அப்படின்னு இப்படியெல்லாம் வந்து ஊரை பேசுகிறாங்க. ஆனால் அவர் அந்த அர்த்தத்தில் பேசலை. புரியுதுங்களா? மனைவி துணைவி அப்படிலாம் அவர் பேசலை. ஆமாம், அதெல்லாம் வந்து குழப்பக்கூடாது நம்ம ஒரு விஷயம். ஆனால் நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கணும், சீரியஸாக சொல்கிறேன், வீட்டு சாப்பாடோட ஹோட்டல் சாப்பாடு அருமையாக இருக்குமா? சூப்பராக இருக்கும். டெய்லியும் ஒத்துக்காதே ஹோட்டல் சாப்பாடு. ஏங்க என்னைக்கோ ஒரு நாள்னா ஹோட்டல் சாப்பாடு உங்களுக்கு ஒத்துக்கும். அப்போ என்னைக்கோ ஒரு நாள் சாப்பிட்றோங்கிறது இருக்குல்ல, எல்லாருக்கும் ஆசை. என்னைக்கோ ஒரு நாள் இருக்குது இல்லை, எல்லாரும் சாப்பிட்றதுக்கு ஆசைப்படுறாங்கல்ல. என்னைக்கோ ஒரு நாள் ஹோட்டலில் போய் சாப்பிடலான்னு. அப்போ ஹோட்டலில் சாப்பிட்றது தப்புன்னு சொல்லலாமா? ஆனா அந்த ஹோட்டலில் டெய்லி நீங்க வீட்டுக்கு கொண்டு வந்து சாப்பிட்றீங்க, அதை தானே இப்போ எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க தலைவர் பண்றது கரெக்டா சரியான்னு. ஒரே விஷயம், மனைவி இருக்கிறவன் தான் வீட்டு சாப்பாடை பத்தி யோசிக்கணும். மனைவியே இல்லாதவன் ஹோட்டலை தான் நம்பணும். மனைவியே இருக்கும் போது எதுக்கு ஹோட்டலை நம்பி போகணும்? ஹலோ, ஐயோ, வீட்டுல மனைவி இருக்காங்கல்ல, அவங்க இருக்கும்போது எதுக்கு ஹோட்டலுக்கு போறீங்க? ஏங்க பிரியாணின்னு சொல்லிட்டு நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, பழைய சாதத்தை வச்சு சாப்பிட்றான்னா எவன் சாப்பிடுவான்?
பிரியாணின்னு சொன்னா பிரியாணி வைக்கணும்ல, கேட்டா ஐஸ் பிரியாணிங்கிறாங்க. குட் ஃபார் ஹெல்த் சார் ஐஸ் பிரியாணிலாம். அதான் நல்லது தானே செய்கிறாங்க ஒய்ஃப் எல்லாம். ஏன் இப்படி குறை சொல்லிட்டு நீங்கள் ஹோட்டல் சாப்பாடு தேடி போகிறீங்க? அது உடம்புக்கு நல்லதே கிடையாது. ஏகப்பட்ட ஸ்பைசிஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் ஹெல்த் ரொம்ப வீக் ஆயிரும்ல. காரம் சாரமாக இருந்தால் தான் சாப்பாடு நல்லா இருக்கும், புரியுதுங்களா? அந்த டேஸ்ட்டே வேற. ஆமாம், நீங்கள் இப்படி சொல்லாதீங்க. அப்போ கல்யாணமே பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஒருத்தன் வாழ்கிறானே, ஹோட்டல்லே சாப்பிட்டு வாழ்கிறானே, அவனை பற்றியெல்லாம் நீங்கள் என்ன நினைப்பீங்க? எங்களுக்கு அதெல்லாம் தேவையில்ல. ஒய்ஃப்னு இருக்கும்போது எதுக்கு ஹோட்டலுக்கு போகிறீங்க? அதுதான் நாங்கள் கேட்குறோம். ஒரு விஷயம் அதான், ஹோட்டல் வச்சிருக்கவனுக்கு தான் தெரியும் அதை எப்படி மெயின்டைன் பண்ணுறது, எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கணும். உங்களுக்கு அதை பற்றியெல்லாம் எப்படி? மெயின்டெனன்ஸ் சார்ஜ் அதிகம் இல்லை, அப்புறம் உங்களுக்கு தெரியாதுங்க. ஆமாம், ஹோட்டலில் போனோம்னா சீரியஸாக சொல்கிறேன், ஒரு பிரியாணியை கொடுத்து வாங்கி சாப்பிட்டுட்டு வந்துடலாம். ஆனால் அதே பிரியாணியை வீட்டில் செய்யணும்னா கேஸு செலவு, எண்ணெய் செலவு, கோழி செலவு, சீரியஸாக மசாலா செலவு, அந்த செலவு, இந்த செலவுன்னு 1008 அப்படியே வரும் தெரியுமா? ஹோட்டலில் சாப்பிட்டா கூட தான் சார் டேக்ஸ்லாம் போடுறாங்களே, ஜிஎஸ்டி போடுறாங்க, என்ன ஏதோ பெர்சன்டேஜ்லாம் போட்டு டேக்ஸ்லாம் போடுறாங்களே, அதுவும் தானே எக்ஸ்ட்ரா வருது. அது மட்டும் உங்களுக்கு ருசிக்குது, இது மட்டும் உங்களுக்கு கஷ்டமா? எல்லா நேரத்துலையுமே ஸ்டார் ஹோட்டலே போய் சாப்பிட்றோம், சில நேரத்தில் கையேந்தி பவன்லையும் சாப்பிட்றோம்ல. கையேந்தி பவன் டேஸ்டா இருக்கும். பாத்தீங்களா? ஆமா, ஒரு விஷயங்க, ஸ்டார் ஹோட்டல்ல வேற டேஸ்ட் இருக்கும், கையேந்தி பவன்ல வேற டேஸ்ட் இருக்கும். அந்த விஷயத்துக்கு அழகு தேவையில்லைங்க, புரியுதுங்களா? ஆமா, நான் ஸ்டார் ஹோட்டல் அந்த டேபிள் சேரு இதெல்லாம் வந்து அந்த ஸ்பூனு இதெல்லாம் ரொம்ப அழகியெல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் பார்க்க கூடாது. ஆமா, கையேந்தி பவன்ல தட்டை மட்டும் வச்சுட்டு சாப்பிட்டுறலாம். ஆமா, சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்ம தேர்தல் அறிக்கையை வந்துட்டு எல்லாருமே ஒவ்வொரு கட்சியை சேர்ந்தவங்கலாம் கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னொன்று, தேர்தல் எப்பன்றது நமக்கு அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு. எல்லாரும் வந்து பிரச்சாரத்துக்காக வெளியில வந்துட்டு இருக்காங்க. ஒவ்வொரு கட்சி தலைவர்களும் போய் மக்களை மீட் பண்றாங்க. என் கட்சி சார்பாக நான் என்ன செய்ய போறேன், என்ன அது மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா உங்க கட்சியில இருந்து உங்க தலைவர் இன்னும் ஏன் வெளியில வராம இருக்காரு? என்னைக்காவது ஒரு நாள் வந்துட்டு பேசி ஏதோ ஒண்ணு பேசி, எல்லா பயிலும் இதே கொஸ்டின் நீங்க கேட்கிற கேள்வியை நீங்க மட்டும் கேட்கலங்க, ஹோல் தமிழ்நாட்டுல இருக்கிற முக்காவாசி பேர் இப்படிதான் கேக்குறான், புரியுதுங்களா? அதான் ஏன் வர மாட்டேங்கிறாரு வெளியில? ஹலோ, இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜி என்ன? வீடியோவில் உட்காந்து ஓட்டு போடுங்கன்னு ஒரு வார்த்தை சொன்னாவே போதும், என் தலைவனுக்காக அத்தனை பேரும் ஓட்டு போட்டு. வீடியோல உட்காந்துட்டு எல்லாமே பிரச்சாரம் முடிச்சிருவாரு, மக்களை போய் நேரடியா மீட் பண்ண மாட்டாரு. ஏங்க, நார்மல் காலத்திலேயே நமக்கு வேர்க்கும், புரியுதுங்களா? இப்போ இது என்ன, மே மாதம் சம்மர் எப்படி இருக்கும், வேகாத வெயில்ல. இந்த மே மாசம் வரல, இது மார்ச் மாசம். ஏங்க ரைட்டுங்க, மார்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஏப்ரல் தானே, ஏப்ரல் இருந்து அதுக்குள்ள எலெக்ஷன் முடிஞ்சிருமே. ஏங்க வெயில் அடிக்கும்லங்க. எலெக்ஷன் முடிச்சிட்ட பிறகு நீங்க பிரச்சாரத்துக்கு வர போறீங்களா? விடிஞ்சிரும். ஏங்க ஜெயிச்சதுக்கு அப்புறம் நன்றி சொல்றதுக்கு எல்லாரும் போவோங்க. அப்ப இதுக்கு முன்னாடி வர மாட்டீங்க? எவனாவது ஒரு அரசியல்வாதி ஜெயிக்கிறதுக்கு முன்னால போய் வீடு வீடா போய் அம்மா தாயே ஓட்டு போடுங்க, அம்மா தாயே ஓட்டு போடுங்கன்னு பிச்சை கேட்பாங்க தெரியுமா? ஆனா பிச்சை கேட்டவங்க கிடையாது. ஹலோ, பிச்சை தான். ஆமா, அதுக்கு பேரு புரியுதுங்களா? ஓட்ட பிச்சை கேட்டு வாங்குறாங்க, புரியுதுங்களா? இப்படி எல்லாம் வாங்கினவனுங்க ஜெயிச்சதுக்கு அப்புறம் எவனாவது ஒருத்தன் அதே மாதிரி வீடு வீடுக்கு போயிருக்கானா? எத்தனை வருட தமிழ்நாட்டு அரசியல்ல எவனாவது ஜெயிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நன்றி சொல்லி போய் ஒவ்வொரு வீடா போய் சந்திச்சிருக்கான்னு ஒருத்தனை காட்டுங்களேன். இன்னும் எலெக்ஷனே நீங்க அட்டன் பண்ணல, மக்களையும் போய் மீட் பண்ணல, அதுக்குள்ள நீங்க தேங்க்ஸ் சொல்ல போறேன், வந்து வரப்போறேன் அப்படிங்கிறீங்க. என்ன சார் இது கான்செப்ட்? நன்றியோட இருக்கணுங்க. நன்றியா? ஆமா, தாவேகா வந்து தமிழ்நாட்டுக்கு கிடைச்ச ஒரு நாய், எங்க தலைவன் ஒரு நாய். அந்த நாய் நன்றி உள்ளது. அந்த மாதிரி சொல்றேங்க. நீங்க நாய் என்ன, ஹலோ, நாயின்னு சொல்லி எங்களை கேவலமா பார்க்காதீங்க. எங்க தலைவன் ஒரு நாய்னா நான் ஒரு நாய், புரியுதுங்களா? நன்றி உள்ள நாய், நாயோட நாய், நாங்கெல்லாம் ஒரு நாய் கூட்டம், புரியுதுங்களா? நாய் கூட்டம்னா உடனே கடிக்கும் அப்படிலாம் நீங்க யோசிக்காதீங்க, நன்றியோட இருப்போம்ங்கிறதுக்காக சொல்ல வர்றேன். கண்டிப்பா சார், உங்களுடைய நன்றி உள்ள இந்த கூட்டத்தை பத்தி இன்னும் போக போக நிறைய பேசலாம், நிறைய விஷயங்கள் வெளில வரும், தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம் சார். நன்றி, வணக்கம்.